போல இந்த பிரச்சனை ஏற்பட்டவுடன் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் உடனே கிளம்பி அந்த பகுதிக்கு வந்து இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கிற நம்ம பாரக்குழியில் இந்த சுடுகாட்டு பாரக்குழியில் போட்டிருக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அப்பவும் இதே மாதிரி தான் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் கூறியது போல முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு தகவல் தெரிவித்ததும் உடனே இங்கே வந்து அந்த அதிகாரிகளிடம் இந்த குப்பை கொட்டுறதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நான் ஒத்துக்கவே மாட்டேன், இங்கே வந்து நீங்கள் கொட்டக்கூடாது, மாநகராட்சி குப்பைகளை நீங்கள் சட்டப்படி மாநகராட்சியிலே நீங்கள் தரம் பிரித்துக் கொள்ளுங்கள், இங்கே கொட்டக்கூடாது என்று அன்னைக்கும் தடுத்து நிறுத்தியவர் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் தான். மறுபடி வெள்ளியம்பாளையத்தில் பிரச்சனை வந்த போதும் வெள்ளியம்பாளையம் ஒரு சின்ன ஊர் தான், அங்கே வந்து நாம போலீஸை வச்சு தடுத்து நிறுத்திட்டு அந்த பாரக்குழியில் கொட்டிடலான்னு சொல்லி முயற்சி பண்ணி கொட்ட நினைத்த போதும் அப்பொழுதும் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் கூறியது போல நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் உடனே களத்துக்கு வந்து காலையில் 9 மணிக்கு வந்தவர் சாயந்தரம் வரை இருந்து அந்த வந்த லாரிகளை பேசி திருப்பி அனுப்பிவிட்டு சென்றார். அவருக்கு இந்த நேரத்தில் மனமாற நம்முடைய நீங்கள் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், அந்த முயற்சி உங்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆற்றும். இந்த முன்னாள் அமைச்சர் என்பது வருங்காலத்தில் நீங்கள் அமைச்சராக வருவீர்கள். இன்னும் எங்களுடைய பகுதிக்கு இப்ப பார்த்தோம்னா செங்கப்பள்ளியில என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமாக உங்களுடைய ஆரவாரத்தோடு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே இன்றைக்கு பெரியபாளையம் பகுதியை சேர்ந்த மக்கள் அத்துணை பேரோடும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகன் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு செய்திருக்கிற இந்த காரியம் கூட ஒரு புண்ணியமாக நான் கருதுகிறேன். இது கூட ஒரு பலனாகத்தான் எங்களை வந்து சேரும். அது ஓட்டுகளாக மட்டும் நான் நினைக்கவில்லை, இது ஓட்டுகளுக்காக மட்டும் அல்ல, இந்த எதிர்காலத்தை காக்கக்கூடிய ஒரு காரணம். நான் உங்களில் ஒருவனாக இருந்து கடந்த காலத்திலேயே ஒரு முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். ஆனா என்னதான் சரணாலயம் அமைத்து விட்டாலும் கூட இன்னுமே தண்ணி நல்ல தண்ணி வருதாங்கிறது நமக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆக இதற்கு மேலும் இந்த மண் கெட்டுவிடக்கூடாது. ஏற்கனவே பெருந்துறையில ஒரு பிரச்சனை, நான் மண்ணும் கெட்டுவிடும். ஆக எல்லாம் கெட்டுவிட்ட பின்னாலே இந்த பகுதியிலே நாம் குடியிருக்க முடியுமா? எத்தனை நோய்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்கொள்வோம் என்பதை உணர்ந்ததற்காகத்தான். இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, இது எதிர்கட்சிக்கான போராட்டம் அல்ல, இது எங்களுக்கு நாங்களே பெருமை தேடி கொள்ளக்கூடிய போராட்டம் அல்ல. இங்கு நான் பெருந்துறையில்